இது சோளங்க, அது மக்கா சோளம். காலையில மம்பட்டி எடுத்தா 10 மணி மட்டும் வேலை செய்வோம். இது வந்து மக்கா சோளம். இது போட்டா தான் நல்லா பால் வருதுன்னு சொல்லிட்டு மாட்டுக்காரருக்கு கொடுத்தா அவங்க வந்து டெய்லி வெட்டிட்டு போயிடுவாங்க. இது மட்டும் 3 ஏக்கர் வெள்ளாம 2 ஏக்கர் பஞ்சு பண்ணிருக்கேன். மாட்டு தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். மாடு இருந்தா பொட்டி பணம் இருந்த மாதிரி. எப்படிங்க இப்படி சொல்றீங்க? அதான் எனக்கு ஆய் வராதுங்க. ஒவ்வொருத்தர் டைம் மாடுனா ஆய் வராது. எத்தனை நஷ்டமான சன்னிக்கலன்னா அந்த மாடு அவ்வளவுதான். நேரங்கால சூழ்நிலை மனுஷனுக்கு நேரங்கால சூழ்நிலை இருந்தா தான் நல்லா இருக்க முடியும். இப்ப வந்து புதுசா மாட்டு வேணாலும் போடுறதுனால மடி வீக்கம் அது இது வருது. ஊசி போட்டா நின்னுக்கோணும். நிக்கலைன்னா அப்புறம் அந்த மாடு வித்துறணும். பால் கறக்குறது எப்படி? கையில கறந்துக்கிறீங்க? கையில தான். நாங்களே எத்தனை இதில் கண்டுக்குவோம். விவசாயத்துக்கு போடுறது அதுதான் முக்கியமா வேணும். எருவு எங்களுக்கு யூஸ்க்கே பத்தாது. நாங்களே வேலைக்கு வாங்குவோம். மாடு தண்ணி இருக்கணுங்க. இல்லாதனால வாங்கி போட்டாலும் கட்டுப்படி ஆகாது. சொந்த தீன் இருக்கனால வரலாவன்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். சைக்கிள் தான் மெயினா ஓட்டுறது. பைக் இருக்குது. இது எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு ஆரோக்கியமா கைத்தடி மாதிரி நம்ம 200 பெட்ரோல் எடுத்தாலும் கணக்கு பார்க்க வேணும். எல்லாம் ஆற்ற அவசரத்துக்கு எடுக்கிறது தான். வயசு 63ங்க. மாடு தாங்க. சின்ன வயசுல இருந்து மாடு தாங்க. உயிரே அதுதாங்க நம்மளுக்கு. உயிரே எங்களுக்கு அதுதான். அதை விட்டு நமக்கு என்ன சொல்லி தரீங்க?